மார்கழி மாதம் 4வது நாள் திருப்பாவையில் 4வது பாசுரம் பார்க்க போகிறோம். உலக மக்களோட நன்மை கருதி இறைவனிடத்தில் இந்த ஆயர் குலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் நமக்காக என்ன கேட்குறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கோம். வேதாஸ்வி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருப்பாவையின் 4ஆம் பாசுரம். ஆழிமழை கண்ணா ஒன்றும் நீ கைக்கரவேல், ஆழியுள் புக்கு முகுந்து கொடு, ஆர்த்து ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து, பாழியம் தோளுடை பற்பநாபன் கையில் ஆழிப்போல் மின்னி, வலம்புரி போல் நின்று அதிர்ந்து, தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய், நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். நமக்கெல்லாம் ஏதாவது வேணும்னா இறைவனிடத்தில் இறைஞ்சி பெறுவோம். எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குவோம். இங்கே இந்த ஆயர்குல பெண்கள் இறைவனிடத்தில் கட்டளையிடுவது போல முதல்ல துவங்குறாங்க. அதாவது உரிமையில், இப்போ ஒரு தோழி இடத்துல நம்ம எவ்வளவு உரிமையாக சிலதை கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி உரிமையாக உலக மக்களோட நன்மைக்காக சிலவற்றை கேட்டு பெறுறாங்க. ஆழிமழை கண்ணா ஒன்றும் நீ கை கரவேல், இப்படி தான் இந்த பாடலை துவங்கியிருக்கார் நாச்சியார். மழை கடவுளை பார்த்து இந்த வள்ளல்கள் இருக்காங்கல்ல, இவங்க தனக்கு எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. யார் எது வந்து கேட்டாலும் அவங்களுக்கு வாரி வாரி வழங்கக்கூடியவர்கள். அந்த மாதிரி உன்னிடத்தில் கையிருப்பு எதுவுமே இல்லாமல் எல்லா மழையும் எங்களுக்காக நீ பொழிய வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்? போன பாசுரத்தில் பார்த்தோம், மழை வளம் இருந்தால் அந்த நாடு வீடு எவ்வளவு செழிப்பாக இருக்குது, எவ்வளவு செல்வ வளத்தோடு இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுக்காக உலக மக்களுக்கு நன்மைக்காக வேண்டி ரொம்ப உரிமையோட மழை கடவுளை நீ ஒன்றும் இருப்பு வச்சுக்காத, எனக்கு எல்லா மழையும் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இத்தோட விடலை, ஒரு பட்டியலே வச்சுருக்காங்க. அவர் எப்படி மழையை எடுத்துகிட்டு வரணும், எங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும், எப்படி கொடுக்கணும் அப்படின்னு. இதெல்லாம் இந்த பட்டியலை போடும் பொழுது அவர்களோட சிந்தனை முழுவதும் இறைநிலையிலேயே இருக்கவே, கண்ணனை நினைந்து கண்ணனை ஒப்புமைப்படுத்தி அவனுடைய ஆற்றலை ஒப்புமைப்படுத்தி அந்த மழைக்கு ஒரு பட்டியலே போட்டு கொடுக்குறாங்க. நீ ஒன்றும் இருப்பு வச்சுக்க வேணாம், எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுத்துரு. நீ அப்படி மழையை கொடுக்கும் பொழுது என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல ஆழியில் புக்கு முகுர்ந்து கொடு, ஆர்த்து ஏறி, கடலில் இருக்கக்கூடிய அந்த நீர் அப்படியே முகர்ந்து கொண்டு வந்து பெரிய முழக்கத்தோடு ஆர்த்து ஏறி பெரிய முழக்கத்தோடு பெரும் மழையை எங்களுக்கு கொடுக்கணும். அதுவும் நீ கடல்ல இருந்து எடுக்கக்கூடிய தண்ணி உப்பு தண்ணி, ஆனால் எங்களுக்கு கொடுக்கும் பொழுது நன்னீராக கொடுக்கணும், நல்ல நீராக நீ மாற்றி எங்களுக்கு கொடுக்கணும். எப்படி வரணும் தெரியுமா? அடுத்தது, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. ஊழி முதல்வன் யாரு? திருமால். திருமால் போல, அந்த கண்ணனை போல அந்த மேனி, கண்ணனுக்கு எப்படி கரிய நிற மேனியை உடையவனோ கண்ணன், அந்த மாதிரி நீயும் உன்னுடைய மேனி கருத்து வரணும். அப்போது எவ்வளவு நீரை அது ஈர்த்திருக்கணும் அந்த மழை மேகம். அதை சொல்கிறாங்க, பட்டியல் போடுறாங்க. கண்ணனுடைய மேனி மாதிரி உன்னுடைய நிறமும் கருத்து இருக்கணும். அடுத்ததாக, பாழியந்தோளுடை பற்பநாபன் கையில், வலிமையான தோள்களை உடைய பத்மநாபன். திருமால் ஊழி முதல்வன் ஒருவன் போல் திருமாலை நினைவுபடுத்தினாங்க, கண்ணனை நினைவுபடுத்தினாங்க, அடுத்தது பத்மநாபனை நினைவுபடுத்துகிறாங்க. இறை சிந்தனையிலேயே இருக்கிறாங்க. பத்மநாபன், அதாவது வலிமையான தோள்களை உடைய அந்த பத்மநாபனுடைய கையில் என்ன இருக்குது? சங்கு சக்கரம் இருக்குது. ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து, தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல்.
அதாவது பத்மநாபன் கையில் ஒரு கையில் சங்கு ஒரு கையில் சக்கரம் வச்சுருக்காரு. அந்த சக்கரம் வந்து எப்படி சுழன்றுக்கிட்டே இருக்கோ அந்த மாதிரி நீயும் மின்னணும். ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்த அந்த சங்குனுடைய முழக்கம் ஓயாமல் எப்படி கேட்டுக்கிட்டே இருக்குமோ அந்த மாதிரி உன்னுடைய இடி முழக்கமும் ஓயாமல் கேட்டுகிட்டே இருக்கணும். அப்போ வர்றது பெரும் மழை அப்படின்னு அர்த்தம். தாழாதே சார்ங்கம் உதைத்த சரம் மழை போல். அவரோட கையில் அடுத்தது என்ன இருக்கும்? சார்ங்கம், வில்லு வச்சிருப்பார் இல்லையா? அந்த வில்லை உதச்சிக்கிட்டு அந்த அம்பு எப்படி வருதோ அந்த மாதிரி மழையை வந்து தாராளமாக சர 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 சரன்னு தாராளமாக கொட்டி தீக்கணும். வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இப்படி நீ கொடுத்தினா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளும் இதில் நன்மை அப்படின்றத அடையும். எத்தனை பேர் இதால் பயன்பெறுவாங்க? இப்படி உலக மக்களோட நன்மைக்காக மழையை நீ இந்த அளவில் பொழிந்து நாங்களும் மகிழ்ந்து இதில் நீராடணும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை முடிக்கிறாங்க. மழை கடவுளை ரொம்ப உரிமையோடு நீ எனக்கு இதெல்லாம் செய்யணும் இது எல்லாத்தையும் செஞ்சு கொடு. நான் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் வளமாக இருக்கணும், எல்லாரும் செல்வ செழிப்போடு இருக்கணும். இப்படி ஒரு கோரிக்கையை மழை கடவுள் இடத்துல வச்சு அவர் எப்படியெல்லாம் மழை பொழியணும் அப்படின்னு கண்ணனுடைய இந்த அவதார பெருமைகள் எல்லாத்தையும் ஒன்றுபடுத்தி இந்த மாதிரி நீ இருக்கணும், இப்படி செய்யணும் அப்படின்னு மழை கடவுளுக்கு சொல்லி மழையை வேண்டி இந்த பாடலை வந்து பாடியிருக்காங்க ஆண்டாள் நாச்சியார். ஆழி மழை கண்ணா ஒன்றும் நீ கை கரவில் ஆழியுள் புக்கு முகுர்ந்து கொடு ஆர்த்து ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியன் தோளுடை பற்பநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். கண்ணனோட அருளை வேண்டி பரவி பாடிய இந்த பாடல் மழை வளத்தை வேண்டுவதாக அமைஞ்சிருக்கு. இது இன்று மார்கழி நீராடுவோர் சொல்ல வேண்டிய பாசுரம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.